மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற நிறைய ஜோதிடர்களை பார்க்குறோம். அந்த வகையில் நம்மளுடைய மன்னார்குடி ஐயாவை மீண்டும் சந்திக்க வந்திருக்கோம். புலவர் நாகராஜன் ஐயாவை நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய அருள்வாக்கு மூலயமா எங்கெங்க என்னென்ன பொருட்கள் இருக்கு, வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களை விபூதி வச்சு சொல்லிடுவார். கிட்டத்தட்ட நம்ம தான் ஏற்கனவே அவருக்கு சொல்லியிருக்கோம், விபூதி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடைமொழியும் வச்சிருக்கோம். ஸோ ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் அழகா நடக்குது. அதுக்கான பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஐயாவை ஒரு 3-4 வாரத்துக்கு அப்புறம் சந்திக்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அவர் என்ன மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். மன்னார்குடியிலேருந்து பக்கம் பெருமானம் பக்கம் மண்ணுக்கு உண்டான் அங்கேருந்து வந்திருக்கீங்க. கிராமத்துல இருந்து மண்ணை உண்டான். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் சொல்லி நிறைய மக்கள் பயன்பெற்று இருக்காங்க. ஆமா. சோ மீண்டும் மெட்ரோ விப் சேனலுக்கு வந்திருக்கீங்க. நம்மளுடைய பக்தி தமிழ் நேயர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆகுறாரு. சோ 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்னலாம் பண்ணலாம், என்ன அதிர்ஷ்ட மழைகள் இருக்கு, அந்த மாதிரி யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா ரொம்ப. அடுத்த ராசி கும்பராசி. சனி பகவான் என்ன பண்ண போறார், என்ன மாதிரி கும்பராசிக்காரர் இருந்தா இருக்காரு. ஓகே ஓகே. கும்பராசி என்பதுங்க ஒரு நல்ல ராசி, நம்பிக்கைக்கு உரிய ராசி தான். கும்பம் என்பது என்னன்னா கோபுரத்தில் இருக்கக்கூடியது. கோபுரத்தில் கும்பம் இருப்பதனாலதான் அந்த கோபுரத்துக்கு சிறப்பும் சீரும் சிங்காரமும் ஒரு கலை அம்சம் கொண்டது. கோபுரம் என்பது இறைவனுடைய சொந்த வீடு. அந்த வீட்டில் தானே கோபுரத்தை வைக்கிறோம், கோபுரத்து மேலே தானே கும்பத்தை வைக்கிறோம். அப்போ கும்ப திருத்தம் இல்லாமல் அந்த கும்பாபிஷேகம் முடியாது. அப்படி ஒரு புனிதமான கும்பத்துக்குள் பட்டவர்கள் ஆண் பெண் வாழ்க்கையில் 9 வயதிலிருந்து கஷ்டத்தை தொடர்வார்கள். ஆமாம். அப்போ படிப்பறிவியல் தேர்வு சில பேர் முழுமையாக படிச்சிருவாங்க, சில பேர் வறுமை கோளாறும் குடும்பத்துடைய சூழ்நிலைகளும் தாய் தந்தைகளுடைய சிரமங்களும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியுடைய கஷ்டங்களும் குறுக்கிடும். அந்த நேரங்களில் படிப்பை விட்டுடுறது மாதிரியும் நம்ம இனிமேல் உழைச்சி தான் வாழணும், உழைப்பை தேடுவோன்னு உழைக்கக்கூடிய தரமும் எந்த நேரமும் பசி பட்டினி உணவை எதிர்பார்க்காமல் தான் உழைப்பு உண்டு, நம்மளுடைய வாழ்க்கை உண்டுன்னு செயல்படக்கூடியவர்கள் கும்பராசி. கும்பராசியில் உள்ளவர்கள் கடதரிச்சப்பலையும் போவோ, உயரமாக போவோ, பாடியாக போவோ, நல்லா ஆள் வாட்ட சட்டமாக போவோ, பெண்களும் கொஞ்சம் கலையை கவர்ச்சா முக லட்சணமாக இருக்கும், இடுப்பு பெருசாக இருக்கும், நெஞ்சு எடுப்பாக இருக்கும், மூஞ்சி உருண்டு இருக்கும், மூஞ்சி மேலே ஏறி இருக்கும், நடையில் வளைஞ்சி நடப்பாங்க, நிமிர்ந்து நடப்பாங்க. சில வகையில் சில பேருக்கு உடற்பிடிகள், மருத்துவ செலவுகள், வாகன விபத்துகள் எல்லாம் சிக்கியிருப்பார்கள். ஒரு 23 வருஷங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டார்கள். கடந்து இப்போதான் அந்த கிரகங்கள் கொஞ்சம் ஊறி தேறி பள்ளத்திலேருந்து கரையேறி மேலே வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ராசியில் உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்போ திருமணம் ஆகும், குழந்தை குட்டி இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கும். தாய் தந்தைகளுக்கு கர்மம் இல்லை. காரணம் என்னன்னா கும்பத்தில் 5 கிரகம் வரும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு சீக்கு பணி இருந்தால் கூட விடுபடும். ஏதாவது கடன் நெருக்கடி இருந்தாலும் அது விடுபடும். ஏதாவது நம்ம வாங்கணுங்கிற ஒரு நிலத்தையே முடிவு பண்ணியிருந்தால் அது நடந்து தீரும். ஏதாவது வாகனங்கள் புதுசாக வாங்கணும், போகணும், ஓட்டணும்னா அதை இந்த நேரத்தில் வாங்கலாம். அப்படி ஒரு நேரங்கள் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆனால் அமைஞ்சாலும் ஒரு 1.5 மாதம் கடந்து 2 மாதம் 60 நாள் கடந்து கொஞ்சம் சிரமங்களும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சரியில்லாமல் வரும். அந்த நேரம் அதுக்கு உள்ளது சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும், குருவுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும், குருவுக்கு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும், சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும், அடுத்ததுக்கு ராகுக்கு அதுக்கு அர்ச்சனை பண்ணிக்கணும். அவர்கள் போய் பெரும்பாலும் வழிபட வேண்டிய கோயில் பெரும்பாலும் பொதுவாக துர்க்கையம்மன், ஐயனார், இப்படிப்பட்ட தெய்வம், குல தெய்வத்தை வழிபடணும். இதெல்லாம் முன்னோர்கள் சித்தர் கோயில்களுக்கு போய் வழிபடுறது நல்லது. அவங்களுடைய சிரமங்கள் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரவர்கள் தலையில 4 மூட்டை நெல்லை தூக்கிக்கிட்டு பிறந்தது மாதிரி வருஷம் பூரா ஒரு சுமையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சுமையை இறக்குற காலம் வர்ற 6ஆம் தேதி 22/6/22 அன்னைக்கு தான் சனி பயிற்சி, வெள்ளிக்கிழமை. அன்னையிலேருந்து அவருக்கு நல்ல காலம் பிறக்குது. அதே நேரத்தில் வாஸ்து முழிப்பும் வருது.
சங்கடா சாதுர்த்தியும் வருது, எல்லாம் ஒன்றா வருது. கிடைக்காத ஒரு பாக்கியம். எல்லாரும் போய் திருநள்ளாறுல அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது நல்லது. அவங்களும் போகணும். அவர்களுக்கு இனிமே தான் குடும்பம் கொடுத்தாலும் வாழ்க்கை, வீடு கட்டணும், ஆடு மாடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறது. ஆனால் கும்பத்தில் பிறந்தவர்கள் அண்ணன் தம்பியால பெரும் உதவி இருக்காது, ஒற்றுமை இருக்கும் பிளவு இல்லாம. அக்கா தங்கச்சால பெரும் உதவி இருக்காது, ஒத்துமை இருக்கும் பிளவு இல்லாம. தாய் தந்தையால பெரும் உதவி இருக்காது, நல்லா இருப்பாங்க, பொருளாதாரம் கொஞ்சம் நெருக்கல்ல வரும். இப்படி ஒரு நிலைகள் ஏற்படும். அதே நேரத்தில் சில ராசியில் பிறக்கிறவங்க 5 பொண்ணு 1 பையனா இருந்துருவாங்க. சில ராசியில் பிறக்கிறவங்க 5 பையன் 4 பொண்ணா பிறப்பாங்க. சில ராசியில் 1 பொண்ணு 1 பையனா பிறப்பாங்க. இந்த மாதிரி பிறவிகள் அமையும் பிரிஞ்சு. அதுல வீடு வாசல் கும்பராசிக்கு இருக்கிறது கிழக்கை மேற்கை வாசல் இருந்தா யோகம், தெற்கு வடக்கு வர பவர் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க சொந்த வாசல் சனி உடையது. சனிக்கு வாசல் எங்க? கிழக்க மேற்க. இதுதான் உண்மை. கிழக்கு மேற்க வாசல் வீடு வாசல் கட்டி மாடி மனை கட்டி வீட்டுக்கு எதுக்கு ஒரு குளம் இருந்தா அவங்களுக்கு யோகம். அந்த குளம் முட்டை இல்லாம பக்கத்துல பின்புறமா குளம் இருந்தா யோகம் இல்லை. இப்போ ஒரு குளங்கிறது இப்போ கிழக்க வீடு இருக்கிற வீட்டுக்கு நேர் கிழக்க இருக்கணும் குளம், மேற்க வாசல் இருந்தா மேற்க இருக்கணும் குளம், தெற்க குளம் இருந்தா வடக்க குளம் இருந்தா பலன் இல்லை. அதே நேரத்தில் அவங்க இனிமேலுக்கு தான் இவங்க வாழ்க்கையில விதைச்ச நெல்லா பயிரா யோகமா கடந்தீர கவலை தீர கட்சத்தீர சீறு சிறப்போடு செல்வத்தோட வாழ அவர்கள் வணங்கும் தெய்வ அனுகிரகத்தோடு வளர்வார்கள். சூப்பர் சூப்பர், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆமாம், சனி பயிற்சி அதை பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக போவாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கெல்லாம்.